பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், திமிரு. திமிரு தான் பயத்துக்கான தெளிவு கொடுக்கும். என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் தனேஷ் டிஜிட்டல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் பேனர் எடிட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பேனர் எடிட்டிங்கில் எப்படி கலர் கரெக்ஷன் கொடுக்குறது, டெக்ஸ்ட்டுக்கு எந்த ஃபாண்ட் போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், வேறு ஷேர் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோஷாப். நான் ஆல்ரெடி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனர் எடிட்டிங்கோட எல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரியேட் பண்ணதில் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் உள்ள வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் சைஸ் நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜுக்கு போய்க்கோங்க. இமேஜில் போய்ட்டு இமேஜ் சைஸ்ன்னு இருக்கா அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டிங்கன்னா இப்படி தான் வரும். அதில் வந்துட்டு இப்போ வித்து வந்து 10, வித்துனா இந்த இருக்குல்ல இந்த மேலே அதான் வித்து. ஹைட்டு வந்து 4, ஹைட்டுனா இதான் 4. ஓகேங்களா, இதுதான் சைஸு, பேனரோட சைஸு. ஓகேங்களா, அடுத்து நான் வந்துட்டு இந்த பேனர் எடிட்டிங்கில் எல்லாமே பிஎன்ஜியாக தான் கொடுத்துருக்கேன். ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்திங்கன்னா ஜூம் ஆகும். ஜூமிங் வந்து சின்னதாகிறதுக்கு கண்ட்ரோல் மைனஸ் அழுத்திங்கன்னா இதாகும். ஓகேங்களா, இப்போ இந்த பொம்மை இருக்குன்னா இந்த பொம்மையை பார்த்திங்கன்னா தனியாக பிஎஸ்டி கலர் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்ரீ முருகன் இருக்குது, அந்த முருகன்ற நேம் மாற்றோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அந்த இதை தொட்டிங்கன்னா நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே காலை உணவு இருக்குது. இந்த கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணால் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இட்லின்னு இருக்கா, அந்த இட்லிக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணால் ஸ்டைலிஷ் இருக்குது. இந்த ஸ்டைலிஷில் போய்ட்டு ஒவ்வொரு கலராக வச்சு பார்க்கணும். ஒவ்வொரு கலராக வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த இட்லி இப்போ இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு இந்த ஆரஞ்சுகள் இருக்குது. இந்த ஆரஞ்சுகள் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்றாலும் நீங்கள் மாற்றணும்னா ஸ்டைலிஷில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டைலிஷில் ஒவ்வொன்றும் வைக்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சுகளாக லுக்கு கொடுக்குதுன்னா லுக்கு கொடுக்குறப்ப இப்போ இந்த தோசை இருக்கா, இந்த தோசைக்கு வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுவேன் மவுஸில். பிளெயிங் அந்த ஓப்பனிங் காட்டுமா, அதை தொட்டுக்கிட்டிங்கன்னா தொட்டுட்டு இங்கிட்ட வந்துட்டு ஸ்டாக்னு இருக்குல்ல அந்த ஸ்டோக்கை தொட்டுக்கிட்டு இந்த ஒயிட் பார்டர் லைட்டாக வச்சுங்க. இந்த ஒயிட் லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் லுக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஆரஞ்சு கலரு பிடிக்கலன்னா இதுவும் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த டெக்ஸ்ட் கலர் மாற்றணும். ஸ்ரீ முருகன் இருக்குல்ல அந்த கலர் பிடிக்கலன்னா கூட ஸ்டைலிஷில் நீங்கள் ஸ்டைலிஷ் சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு எப்போயுமே கொஞ்சம் யூஸேஜாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டைலிஷில் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். முதல்லதுக்கும் இந்த இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் அந்த முருகன்றது வந்து. அதே மாதிரி இந்த இட்லி இந்த பூரி இதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. பிஎஸ்டி பேராக கொடுத்தனால தனித்தனியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இது அந்த பிஎன்ஜி மட்டும் தனியாக போடலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கிச்சன் இது இந்த கரண்டி மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. அடுத்து இங்கே ஹோட்டல் உரிமையாளர்னு இருக்குல்ல இது வந்து ஒயிட்லேயே எப்போ போட்டுக்கணும், அதான் கொஞ்சம் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு பாக்ஸ் மேலே போட்டு இந்த கீழே இழுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பார்டர் இந்த மாதிரி இருக்கும். அது போட்டால் தான் அந்த லுக்கே கிடைக்கும். அந்த பேனர் எடிட்டிங்க்கு அந்த லுக்கே அதான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து நீங்கள் பிடிக்கலன்னா மாற்றிக்கிட்டே ஸ்டைலிஷாக இருக்குது. ஸ்டைலிஷில் வச்சு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். மாற்ற உங்களுக்கு வந்துட்டு பேனர் எடிட்டிங் க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து இந்த ப்ளூ கலர் வச்சு வைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வச்சுருக்க ஸ்டைலிஷில் தான் இருக்குது.
பேனர் க்ரியேட் பண்ணுறதும் சரி எதாக இருந்தாலும் ஓகேங்களா. இப்போ இந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த பேக்ரவுண்டு இந்த இது கொஞ்சம் செட் ஆகலன்னு தெரிஞ்சுச்சுன்னா இதில் ஸ்டைலிஷில் போய்ட்டு அந்த ஒயிட் இதில் கொடுத்துருங்க. ஒயிட்டில் கொடுத்துட்டு இந்த ஸ்டோக் இருக்குல்ல அதை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஸ்டைலிஷில் தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஒயிட்டை வச்சு விட்ருங்க. இப்போ இந்த ஒயிட் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதே இதை பிளெண்டிங் அந்த ஸ்டைலிஷ் மாற்றாமல் மறுபடியும் அதே வைங்க. ஓகேங்களா. நீங்கள் வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டைலிஷில் தான் இருக்குது. இப்போ ப்ளூ கலர், இங்கே ப்ளூ கலர் இருக்குன்னா இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலருக்கு என்ன ஆப்போசிட்டோ அந்த கலர் நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஸ்டைலிஷில் வைக்க உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கு இந்த கலர் வச்சா உங்களுக்கு தோணணும், க்ரியேட்டிவாக உங்களுக்கு தோணுனா தான் நாம் எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ இது ஆரஞ்சு கலர் லுக்கு கொஞ்சம் கொடுக்குதுன்னா அந்த ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க ஓகேங்களா.